வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் சந்தானம் அவர்களோட நடிப்பில் கௌதம் மேனன், ரெடின் கிங்ஸ்லி, நம்ம லொலுசபா மாறன், மொட்ட ராஜேந்திரன், ஜாஸ்மிகா மற்றும் பலர் நடித்து தியேட்டரில் பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்க படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், டெவில் டபுள் நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நான் பார்த்துக்கிட்டேன் நன்றி கிச்சுங்க. இந்த 13 நம்பர் வீடு, இந்த அருந்ததி, இந்த மாதிரி படம், யாவரும் நலம், ஈரம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நான் பார்த்து வளர்ந்த பையன். இந்த யாவரும் நலம் படமெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப பார்த்துக்கிட்டேன் இதாக இருந்தேன். என்னடா அது இந்த அளவுக்கு படம் இருக்காங்களே, பேய் படம் ஃபுல்லாக எடுக்க முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப பார்த்தேன் பயந்த படம் அந்த படமெல்லாம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பேய்க்கு உண்டான மரியாதை போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகி போச்சு. ஏன்னா டிடி இதில் பார்த்துக்கிட்டேன்னா இது பார்த்துக்கிட்டேன்னா 4வது பாட்டு நினைக்கிறேன், 3வது பாட்டு டிடி ஃப்ரான்ச்சைஸில். ஃபஸ்ட்டு 2 பாட்டாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்னா கொஞ்சம் இதாகவும் இருக்கும், ஹாரராகவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹாரருங்கிறது ரொம்ப கம்மி, காமெடிங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. படத்தில் கொஞ்சமாவது காமெடி இருக்கணும், அப்படி இல்லையா ஹாரர் இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேர்த்து ஒரு கால் வச்ச மாதிரி அங்கிட்டு ஒரு பக்கம் வச்சு படத்தை எப்படியோ ஆரம்பித்து எப்படியோ கொண்டு போய் எப்படியோ முடிச்சிருக்காங்க. அதான் அந்த படத்தோட பார்த்துக்கிட்டேன்னா ஒரு பெரிய மைனஸ் பண்ண இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு படத்தோட கதை என்னன்னு வச்சுங்களேன். ரிவ்யூஸ் இப்போ என்ன மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்த்துக்கிட்டேன்னா படத்தை பார்த்துக்கிட்டேன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிவ்யூஸை வச்சு பார்த்துக்கிட்டா படத்தை ஆரம்பிக்காங்க. செல்வராகவன் பார்த்துக்கிட்டேன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருக்கா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டா நிறைய படம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இதே மாதிரி நிறையா ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டேன்னா படத்தை பார்த்துக்கிட்டேன்னா அது இப்போ அது சேல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன்னா கொலை பண்ணணும் அப்படின்ட்டு கொலையும் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி ஒரு கட்டத்தில் அவரே பார்த்து இறந்து போயிடுறா. அப்படி அவரே இறந்தாலும் நான் பேயாக உங்களை பார்த்தா கொலை பண்ணுவேடா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஷோவுக்கு பார்த்துக்கிட்டேன்னா, அதாவது ஒரு படத்துக்கு பார்த்துக்கிட்டேன்னா அழைப்பு கொடுக்குறா. அப்படி அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா நம்ம ரிவ்யூவராக இருக்கிற நம்ம சந்தானம் பார்த்துக்கிட்டேன்னா அந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறா. அப்படி படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறா. அப்படி குடும்பத்தோடு போகும்போது அந்த பார்க்குற மூவிக்குள்ளேயும் இவங்க போயிடுறாங்க. அந்த மூவிக்குள்ளே நீங்கள் உயிரோட வெளியே வந்தால், படம் முடியும்போது உயிரோட வந்தால் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, இல்லைன்னா நீங்களும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு கதையை ஆரம்பித்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டேன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துக்கிட்டேன்னா படம் பார்த்துக்கிட்டேன்னா எங்கெங்கேயும் ஆரம்பிச்சு எப்படியே போகுது. படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கே 40 நிமிஷம். கேரக்டர் இன்ட்ரடக்ஷனாகவே இருந்தாலும் 40 நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவீங்க. ஏதோ இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டேன்னா ஓரளவுக்கு 1-2 காமெடிகள், சந்தானத்தோட காமெடிகள் 1-2 இருந்தாலும் படத்தில் முழுக்க பார்த்துக்கிட்டேன்னா நம்ம சந்தான படத்துக்கு எதுக்கு போவோம், படம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும், லொலுசபா மாறன் இருக்கா, அப்படி கிங்ஸ்லி இருக்காங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா காமெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் போவோம். அந்த நம்பிக்கையே பார்த்தா சுக்குநூறாக உடச்சி போட்டாங்க இந்த படத்தில். காமெடிகள் இருந்தாலும் 1-2 மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாய்விட்டு சீக்கிரமாக இருக்கே தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஓரமாக சீக்கிரமாக தான் இருக்குது. நமக்கு வாய் விட்டு சிரிச்சா தான் நோய் விட்டு போங்கிற மாதிரி அந்த மாதிரி காமெடிகள் படத்தில் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்குது. அந்த எலி காமெடின்னு வரும் பாருங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டா வேறு லெவலு. அந்த மாதிரி ஒரு 2-3 காமெடி வச்சுருந்தாவே படத்தை ஒப்பிட்டுருக்கலாம். ஆனால் இவங்க அந்த ஒரு காமெடியை ஃபோக்கஸ் பண்ணி சந்தானத்தை பார்த்திங்கன்னா புது மாடல்ஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு புரோன்ட்டு ஒரு சென்னை ஸ்லாங்கை ட்ரை பண்ணுறேன்ட்டு அந்த மாடுலேஷன் தான் ஓகே தான். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா சலிப்பு தட்டுது. என்னடா அவன் படம் முழுக்க புரோங்கிறானே அப்படின்னு நமக்கு படம் முழுக்க சலிப்பு தட்டினாலும் யாஸ்மிகா பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு கிளுகிளு பார்க்கவே தான் வராங்களே தவிர அவங்களுக்கு உண்டான ஸ்கோப் பார்த்துக்கிட்டுனா அவ்வளோவா இல்லை. அதே மாதிரி நம்ம சிம்பு சார் சொல்லியிருந்தா அப்படி எங்கள் டேரக்டர் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் எப்பேற்பட்ட ஆக்டரு, எப்பேற்பட்ட டேரக்டரு, அப்பேற்பட்ட டேரக்டரை பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி சீனில் அழைக்க வச்சது எப்படி முதல்ல இது கௌதம் மேனன் சார் ஒத்துக்கிட்டாருன்னு தெரில. ஏன்னா அவருக்கு பார்த்தா தனி கெட்ஸு வேணும். அவர் ஒத்துக்கிட்டா அப்படி உங்களோட கடன்லாம் சீக்கிரமாக அடிச்சுட்டு உங்களோட ஜேர்னி பார்த்துக்கிட்டோன்னா உங்களோட திறமை பார்த்துக்கிட்டோன்னா இயக்கணும் சார், தயவு செஞ்சு இயக்கத்துக்கு போயிருங்க. இந்த மாதிரி படமெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலை சார். அப்படி இல்லைன்னா அந்த நுனிநாக்கள் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படத்துக்கு போங்க. உங்களுக்கும் ஹாரருக்கும் செட் ஆகலை. அதான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக உங்களை கடன் அடைச்சி நீங்கள் இதுக்கு போயிருங்க. நான் லொலுசபா மாறன் தான் பார்த்தா ரொம்ப எதிர்பார்த்தேன். லொலுசபா மாறனோட காமெடி அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும், அவர் ஒரு இதாக இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அவரோட காமெடி பார்த்தீங்கன்னா எடுபடலை படத்தில். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா
வேஸ்ட் பண்ணிட்டாங்க. லுலுசிவா மாறினாவே பார்த்தா காமெடியாக இருப்பதமாக இருக்கும், அருமையாக இருக்கும், சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு சந்தானத்தோட கேங் அவர்லாம். சந்தான கேங்கில் இருக்க ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அவர். ஆனால் அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. கிங்ஸ்லேயும் லுலுசிவா மாறணும் பெருசாக பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். பட்டு எதிர்பார்த்ததை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 30% பூர்த்தி பண்ணியிருக்காங்க. 70% வெற்றிடமாக தான் இருக்குது. அதனாலே வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் வந்து பார்த்தோன்னா ஒட்டலை. இப்படி ஒரு கதை ரிவ்யூஸை வச்சு வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் எடுக்கலாம், ரிவ்யூஸை வச்சு வந்து பார்த்தோன்னா பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அதை பழி வாங்குறதுக்கு எப்படியோ கொண்டு போகலாம். ஆனால் அந்த படத்துக்குள்ளேயே உங்களை கொண்டு போய் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெளியே வந்தால் தான் உங்களுக்கு இது பண்ணும் அப்படின்ட்டு ஒரு இதை கொடுத்து படத்தை வந்து பார்த்தோன்னா எடுக்க தெரியாமல் எடுக்கணும்னு இல்லை, படத்தை வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு படத்தை போட்டு சொதப்பி வச்சுருக்காங்க. மொத்தத்தில் எனக்கு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டா படம் காமெடியாக இருந்தாலும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தா ரொம்ப லேக்காக தான் போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு லேக் தெரியும். ஏன்னா படத்தோட இது வந்து அப்படி தான் இருக்குது. படத்தில் அதை அந்த உயிரின் உரிய சாங்கெல்லாம் வர சீன்லாம் பார்த்துக்கிட்டா ட்ரெய்லரில் மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினாக வரவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா பேயாக வராங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க பேயாக வராங்க. அவங்க நார்மலாக வரும்போது அழகாக இருக்காங்க, பேயாக வரும்போது அந்த மேக்கப் சரியாக ஒட்டலையோ அப்படின்னு தோணுது. அந்த மேக்கப்லாம் நான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம். படத்தோட இசையமைப்பாளர் அவரோட பணியை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக செஞ்சுருக்கா. அப்படி படத்துக்கு தேவையான ஹாரர் மியூசிக் வந்து பார்த்தா கொடுத்துருக்கா. அப்படி ஆனால் முந்தைய பாகங்கள் ஒப்பிடும்போது இந்த பாகத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா அவ்வளோவா இல்லையோ அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட கருத்து. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக டைம் பாஸ் ஆகணும், கொஞ்சம் சிரிக்கணும்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ரஷ்மிகாந்த் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சின்ன பிட்டாக வந்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் வந்துட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்கோப் இருந்தும் யூஸ் பண்ணாமல் விட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அடுத்தடுத்த படங்கள் வந்தால் மேற்படி திருத்திக்குவாங்க இப்போ நான் நம்புகிறோம். பார்ப்போம் நடக்குதுன்னு. மீண்டும் ஒரு தயை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை மறக்காமல் முழு வீடியோவை பாருங்கள். அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். முழு வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உதவி அளிக்கும். அதனால் அனைவரும் முழு வீடியோ பார்த்துட்டு உங்களோட பதிவுகளை தாராளமாக கமெண்ட் மூலிமா நீங்கள் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.